வணக்கம் நண்பர்களே. இது என் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். கல்லூரியில் நடந்த ஒரு அடிதடியில் என் பங்கு இருப்பதாகச் சொல்ல 2 மாதம் என்னை இடைநீக்கம் செய்து கல்லூரி முடிவெடுக்க அதை பேசி தீர்க்க சென்று இப்படி ஆனது. தாளாளர் அவர் முடிவில் உறுதியாக இருக்க என்னை கூட்டிக்கொண்டு என் அப்பா வீட்டுக்கு வந்தார். வரும் வழியெல்லாம் ஒரே அர்ச்சனை வார்த்தைகள். வீட்டுக்கு வந்தும் அது அடங்கவில்லை. அப்பன், 21 வயசுல இவனுக்கு இந்த அடிதடியெல்லாம் தேவையா? புள்ளைய வளர்க்க சொன்னா பொறுக்கி பயல வளர்த்து வச்சிருக்கா. எல்லாம் இவளை சொல்லணும். சமையல் அறையில் என் அப்பா பேசுவதை கண்டு கொள்ளாமல் என் அம்மாவோடு சிரித்து பேச்சிக்கொண்டு இருந்தான். அவன், எம்மோ இவருக்கு வேற வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் நைன்னு. அம்மா, ஆமாடா, நீ செஞ்சுட்டு வந்த காரியத்துக்கு தூக்கி வச்சு கொஞ்சுவாரா? அவன், இருந்தாலும் அதான் வர வழிமுழுக்க பேசிட்டு தான வந்தாரு. அப்புறம் என்னவாம்? அம்மா, விடு விடு, இது என்ன அந்த ஆளுக்கு புதுசா? அவன், இப்படியே பேசிட்டு இருக்கட்டும், இந்த 2 மாசத்துல ஒரு பெரிய சண்டை இருக்கு வீட்டுல. அம்மா, எப்பா ராசா, கொஞ்சம் சும்மா இரு. பேசாம 2 மாசம் எங்காவது போயிட்டு வா. அவன், காசு கொடு மம்மி, ஹிமாலயாஸ் காஷ்மீர்னு போயிட்டு வரேன். அம்மா, ஆமா, இது ஒன்னு தான் குறைச்சல். இங்கிருந்து அப்படியே சாயங்காலம் ஆக வீட்டுக்கு என் சித்தி வந்து இருந்தாள். அதாவது என் அப்பாவின் தம்பி மனைவி உமா. என் அம்மாவோடு பேச்சிக்கொண்டு இருக்க அந்நேரம் என் அம்மா நடந்த விஷயங்களை கூறி இருவருக்கும் இந்த 2 மாசத்தில் சண்டை வராமல் இருக்கணும் என்று புலம்பினாள். அந்நேரம் அவள், நான் அடுத்த வாரம் என் ஊருக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கேன். பேசாம அங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டுமே, புது ஊரு சுத்தி பார்த்துட்டு வரட்டும் என்றாள். அவனிடமே கேட்போம் என்று சொல்லி அவனை அழைத்து என் அம்மா கேட்க, அந்த ஊருல என்ன இருக்கு, அங்கெல்லாம் போக முடியாது என்றேன். உமா, சும்மா வந்து தான் பாரேன். நான் ஒரு 3 நாள் இருப்பேன். அதுக்கு அப்புறமா வந்துருவேன். புடிச்சா அங்க இரு, இல்லனா வந்துரு. என் அக்கா பசங்க எல்லாம் இருப்பானுங்க. நல்லா நேரம் போகும். அதற்கு மேல் அவனால் தட்டி கழிக்க முடியவில்லை. சரி என்று சொல்லி அடுத்த வாரம் என் சித்தியோடு அவள் ஊருக்கு சென்றான். அது ஒரு மீனவ கிராமம். சற்று பெரிய கிராமம் என்றே வைத்துக்கொள்ளலாம். மீன்பிடி தொழிலை நம்பி இருந்த ஊர். அங்கே எல்லோருமே மீனவர்கள் தான். உமாவின் அப்பா மற்றும் அண்ணன்களும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்வது வழக்கம். அங்கே அவள் வீட்டில் அவள் அப்பா, அவள் அண்ணன் ஒருவன் மற்றும் உமாவின் தங்கை சுனிதா வாழ்ந்து வந்தனர். அவர்கள் வீடு கடலுக்கு அருகாமையில் இருக்க மேலே மாடியில் இருந்து பார்த்தால் கடல் அழகாக தெரிந்தது. எனக்கு மேலே ஒரு அறை கொடுக்கப்பட அறையின் ஜன்னலில் இருந்து பார்த்தால் கடலின் அழகு பளிச்சென்று தெரிந்தது. முதல் நாள் இரவு தூக்கம் எனக்கு ரொம்பவே சங்கடமாக இருந்தது. கடல் அலையின் ஓயாத ஓசையும் விடியற்காலை தொழிலுக்கு சென்று திரும்ப வரும் மீனவர்களின் சத்தமும் என்னை பெரிதாக தூங்க விடவில்லை. காலை 8 மணிக்கு இட்லியும் மீன் குழம்பும் சாப்பிட்டு விட்டு இருந்தான். என் சித்தி என்னை அழைத்து கொண்டு அவள் அக்கா வீட்டுக்கு சென்றாள். அங்கே இவன் வயதில் சில பசங்கள் இருக்க அவர்களோடு ஊரு சுற்று என்று அங்கே விட்டுவிட்டு வந்தாள். அன்று முழுதும் அவனுக்கு நல்ல நேரம் போனது. அவர்களோடு சேர்ந்து பீச்சில் குளிப்பதும் மரக்கட்டையை எடுத்து சர்பிங் போல அலைகளில் பாய்ந்து விளையாடுவதும் மீத நேரங்களில் கிரிக்கெட் விளையாடுவதுமாக இருக்க அவன் நினைத்து பார்க்க முடியாத அளவு எனக்கு அந்த நாள் சிறப்பாக சென்றது. சொல்லப்போனால் எனக்கு அந்த மாற்றம் பிடித்து இருந்தது. இரவு வந்து படுத்தவன் களைப்பில் தூங்கிவிட காலை விடியற்காலம் முழிப்பு வந்தது. அந்த அறையின் வெளியே வந்தவன் லுங்கியை மடித்து கட்டிக்கொண்டு அந்த இளஞ்சிவப்பு நிற சூரியன் உதிக்கும் வானத்தைக் கண்டு மெய்மறந்து நின்றேன். கடல் அலை ஓசை, அழகிய சூரிய உதயம். என்னை விட்டால் அங்கேயே தங்கி விடலாம் என்ற நிலைக்கு வந்தேன். பின்னர் அங்கு இருந்து அறைக்குள் வந்தவன் கட்டிலில் அமர அந்த பக்கம் ஏதோ தண்ணீர் சிந்தும் சத்தம் கேட்டது. என்னவென்று அந்த பக்கம் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள்.
அங்கே அவள் சித்தி குளித்து கொண்டு இருந்தாள். ஈர பாவாடையை நெஞ்சு வரை கட்டி இருக்க, அருகே இருந்த தண்ணீர் தொட்டியில் இருந்து தண்ணீரை கோரி தலையில் ஊற்றிக் கொண்டு இருந்தாள். சட்டென்று இந்த பக்கம் திரும்பினான். சேச்சே, சித்தி குளிப்பதை போய் பார்த்து விட்டோமே என்று. திரும்பி இருந்த எனக்கு அந்த சிகப்பு நிறம் கண்ணுக்குள்ளேயே நின்றது. என் மனதோடு சில நிமிட போராட்டத்துக்கு பிறகு மெதுவாக பயந்து பயந்து எட்டி பார்த்தேன். அப்போது தான் குளித்து முடித்து இருந்தாள். கூந்தலை பிழிந்து பின்னே போட்டுக்கொண்டு அருகே இருந்த கொடியில் கிடந்த துண்டை தேடினாள். எனக்கு என்னமோ பண்ணியது. சித்தியை இதுவரை நான் அப்படி பார்த்தது இல்லை. அவள் வேறு பாவாடையை உடுத்திக்கொண்டு துண்டை தலையில் கட்டிக்கொண்டு கிளம்ப, எழுந்து பல் தேய்க்க நேரே அந்த குளியல் அறைக்கு சென்றேன். கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே நிற்க, சித்தி போட்டு குளித்த சோப்பின் வாசம் அந்த இடமெங்கும் கமகமத்தது. பின்னர் வந்து ஒன்றும் தெரியாதது போல சாப்பிட்டு விட்டு ஊர் சுற்ற கிளம்பினான். உமா ஊருக்கு கிளம்புவதாக சொன்னாள். இவனிடம் இங்கே இருக்கியா இல்ல கூடவே வரியா என்று கேட்க, அவளோடு போனாலும் ஊரில் சென்று எதுவும் நடக்கப் போவது இல்லை, எனவே இங்கேயே இருக்கிறேன் என்றான். உமாவும் அன்று சாயங்காலம் கிளம்ப கையடி வேலையே தொடர்ந்தான். நாட்கள் சென்றது. அங்கிருந்த பசங்கள் ஓடு ஒரு நல்ல நட்பு ஏற்பட, கிரிக்கெட் டோர்னமெண்ட் எல்லாம் சென்று விளையாடி வந்தான். 2 வாரம் ஆனது. அப்படி ஒருநாள் அவன் சாயங்காலம் வீட்டுக்கு வர, மேலே சென்று அவன் அறையில் பார்த்தான். அவன் கட்டிலில் உமாவின் ஆடை கிடந்தது. யார் இதை எடுத்து பார்த்தது என்ற பயம். வீட்டில் இரவு உமாவின் அப்பா கீழே இருப்பதை கண்டான். கூடவே அவளின் தங்கை சுனிதா இருந்ததாக ஞாபகம். இரவு கீழே சாப்பிட செல்லாமல் பயத்தில் மேலேயே இருந்தான். அப்போது உமாவின் அப்பா கீழே இருந்து சத்தம் போட்டு என்னை கூப்பிட்டார். அவர், ஏலே சாப்பிட்டு போ, நேரம் ஆச்சுலா. வரேன் என்று நானும் போக, அமைதியாக சாப்பிட்டுவிட்டு வந்தான். அந்நேரம் அவர் சரி, நான் போட்டுக்கு போறேன் என்று கிளம்பினார். அவர்கள் இரவு போட்டுக்கு போவது வழக்கம். அன்று இரவு அவர் போட்டுக்கு போனால் சில நாட்கள் கடலில் தங்கி மீன் பிடிப்பது வழக்கம். அவர் கிளம்ப நான் மேலே வந்தேன். இரவெல்லாம் பயம், தூக்கம் வரவில்லை. எப்படியோ இரவு ஒரு 3-4 மணிக்கு தூங்கினான். மறுநாள் காலை அறையில் ஏதோ சத்தம் கேட்டது. கண்களை திறந்து பார்த்தாள். முட்டி வரை நைட்டியை தூக்கி கட்டி கொண்டு காலில் முடி இருக்குமாறு யாரோ அந்த தரையை பெருக்கிக் கொண்டு இருந்தார். சட்டென்று எழுந்தான். அது சுனிதா. அறையை பெருக்கிக் கொண்டு இருந்தாள். மணியை பார்த்தால் 9 மணி. பொதுவாக அந்நேரம் அவன் வீட்டை விட்டு கிளம்பி இருப்பான். இன்று தூக்கம். என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக இருக்க, சுனிதா நான் அமைதியாக இருப்பதை பார்த்தாள். சுனிதா, அது அக்கா போடறது தானே. நான், எதை கேக்குறீங்க? சுனிதா, எதுன்னு உனக்கு தெரியதாக்கும், நடிக்காத. அவன் அதற்கு மேல் மறைத்து பிரயோஜனம் இல்லை என்று ஆமாம் என்று ஒத்துக்கொண்டேன். சுனிதா, ஏன் அப்படி பண்ணி வச்சிருக்க? அவ உனக்கு சித்திதான. அம்மா ஸ்தானத்துல இருக்கவங்கள அப்படித்தான் பண்ணுவியா? எனக்கு அதற்கு பதில் இல்லை.